சந்திர கிரகணத்தை தொலைநோக்கி வாயிலாக சென்னை பிர்லா கோளரங்கத்தில் பார்வையாளர்கள் பார்த்து ரசித்தனர். சந்திரன், சூரியன், பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியின் நிழல் சந்திரன் மீது விழுவதை சந்திர கிரகணம் என்கிறோம். நடப்பு ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் சனிக்கிழமை அன்று நிகழ்ந்தது. மாலை 3:45 மணிக்கு துவங்கி இரவு 7:14 மணி வரை கிரகணம் நீடித்தது. மாலை 5:27 மணி முதல் 5:32 மணி வரை முழுமையான சந்திர கிரகணம் காணப்பட்டது. இந்நிகழ்வு 500 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்தது. சென்னை கோட்டூர்புரம் பிர்லா கோளரங்கத்தில் பொதுமக்கள் சந்திர கிரகணத்தை தொலைநோக்கி வழியாக பார்த்து ரசித்தனர். சூரியன், பூமி, சந்திரன் இப்படி மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வருகின்ற பொழுது சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. இந்த நிகழ்வு ஆனது தமிழ்நாட்டில் மாலை 6:30 மணிக்கு பகுதி கிரகணமாக பார்க்கின்ற ஒரு வாய்ப்பாக அமைகிறது. பகுதி கிரகணம் 7:15 முடிவடைகிறது. அதற்கு பிறகு பார்த்தோமேயானால் பென்னம்பரல் எக்லிப்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு நிழல் பகுதியை 2 வகையாக பிரிக்கலாம். புறநிழல் பகுதி, அகநிழல் பகுதி என்று. புறநிழல் பகுதியில் வருகின்ற கிரகணத்தை நாம் தமிழ்நாட்டில் பார்ப்பதற்காக சென்னையில் உள்ள பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப மையத்தில் உள்ள BM பிர்லா கோளரங்கத்தில் 4 தொலைநோக்கியின் மூலம் பார்ப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிர்லா பிளானட்டோரியத்துக்கு நானும் என் குழந்தைங்களும் இந்த சந்திர கிரகணம் பார்க்கறதுக்காக வந்தோம். இங்க ஆக்சுவலா 3:15 இருந்து 7:15 வரைக்கும் தெரியும்னு சொன்னாங்க. இதை பார்த்திருக்கோம். எங்களுக்கு முழுமையான திருப்தி இருக்கு. இது நம்ம என்னதான் வீட்டுல இருந்து பார்த்தாலும் இங்க பெரிய டெலிஸ்கோப்போட பாக்குறதுக்கு இந்த சந்தோஷம் வேற எங்கேயும் கிடைக்காது நமக்கு. பிர்லா கோளரங்கத்துக்கு சந்திர கிரகணம் பார்க்கறதுக்காக வந்தேன். டெலிஸ்கோப்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. பாதி தான் தெரியும் இந்தியாவில் சொன்னாங்க. பாதி தான் தெரியுது, இன்னும் மீதி தெரியல. பாதி தான் தெரியுது. நல்லா இருக்கு. இந்த சந்திர கிரகணம் வட அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் தெரிந்தது.